சார், பானுங்கிற பேர்ல ஆள்மாறாட்டம் பண்ண பொண்ணு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? அவளும் உங்க கூட வந்த பொண்ணு மாதிரியே உயரமா தான் இருப்பா. உடலமைப்புல கூட அந்த பொண்ணும் இந்த பொண்ணு மாதிரியே தான் இருப்பா. அந்த பொண்ணை உங்க பேங்க்குக்கு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் யாரு? அவரோட பேரு விலாசம் உங்களால தர முடியுமா? எஸ், தரேனே. கே கட்டாரி, ஹோட்டல் ஹாலிவுட், பெரம்பூர், மெட்ராஸ் 40. நானும் ஆத்திரக்காரனுக்கும் புத்தி மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த பழமொழி எனக்கு தான் பொருந்தும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தயவு செஞ்சு நீங்க என்ன மறந்துருங்க. பானு, பாபன், என்ன சார் 2 மணிக்கு வந்துட்டீங்க? 6 மணிக்கு தான் பார் ஓபன் பண்ணுவோம். நான் குடிக்க வரல, சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன இன்ஃபர்மேஷன் சார்? ஹட்டாரியும் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சொல்லப்படும் பூபதியும் நெருங்கிய நண்பர்களா? 2 பேரும் ஒரே கோஷ்டியை சேர்ந்தவங்க. கோஷ்டியா? ஆமா, கள்ளக்கடத்தல் கோஷ்டி. அவங்க 2 பேருக்குள்ள தொழில ஏற்கனவே முன்விரோதம் உண்டா? தொழில 2 பேரும் ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பொண்ணு விஷயத்துல 2 பேரும் மோதிக்கிட்டாங்க. எந்த பொண்ணுக்காக அவங்க அப்படி அடிச்சுக்கிட்டாங்க? மதுபாலான ஒரு கேபரே டான்சர். பூபதிக்கு பல வருஷமா பழக்கம். கட்டாரிக்கு ரொம்ப நாளாவே அவன் மேல ஒரு கண்ணு. ஒரு நாள் ராத்திரி, இந்த வருஷம் என் காதலி மதுபாலா பிறந்த நாள புதுமையான முறையில கொண்டாட போறேன். ஏமச்சி, பூபதி ஏதோ புதுமையா கொண்டாட போறானாம. எப்படி புரியலையா மச்சி? நம்ம பூபதி நம்ம மதுபாலாவை நமக்கு முன்னாடி பிறந்த மேனியா ஆட சொல்ல போறான். அப்படிதானே மச்சி? வெறும் ஆட்டத்தை மட்டும் பார்த்து என்னடா பிரயோஜனம்? அடுத்த ஐட்டமும் கிடைக்குமான்னு கேளுங்கடா. மச்சி அவசரப்படாதடா. பூபதி நம்ம கூட்டாளி. எங்க போனாலும் ஒன்னாவே போறோம், ஒன்னாவே வரோம். கிடைக்கிறதையும் சரிசமமா பகிர்ந்துக்கிறோம். அது மாதிரி படுக்கையும் பகிர்ந்துகிட்டா போச்சு. அதுக்கு பூபதி சம்மதிக்கணுமே. நாம கூப்பிட்டா மதுபால மாட்டேன்னா சொல்ல போற. கமாண்டாலி, உன்னோட பிறந்த நாள எங்களோட கொண்டாடலாவா? கையை விடுறா ராஸ்கல். ஏய் கட்டாரி, மரியாதை அவன் மேல கையிடுறா. முடியாது. இவ்வளவு உனக்கு என்ன பட்டா போட்டா கொடுத்துருக்கு? புறம்போக்கு நிலத்துல நாங்களும் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறோம். ஒதுக்கி நாய. பூபதி, நம்ம தொழிலே கள்ள கடத்தல். உன் கண்ணகைய கடத்திட்டு போய் திரௌபதியா திருப்பி அனுப்பல, என் பேர் கட்டாரி இல்ல. என் மதுபாலா மேல எவனாவது கைய வைக்கணும்னா முதல்ல என் பணத்தை தாண்டணும். சம்பவம் நடந்த ஒரு வாரத்திலேயே பூபதி செத்துட்டான். அவன் காதலி மதுபாலாவும் மாயமா மறைஞ்சிட்டான். நான் வரேன் சார். கொஞ்சம் நில்லுப்பா. இந்த ஹோட்டல் டெலிபோன் நம்பர் என்ன? 616161. நான் கட்டாரியோட ஃப்ரெண்ட் பேசுறேன். அவர் இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க. ஹலோ, கட்டாரி ஹியர். நான் மச்சி பேசுறேன்டா. மச்சியா? யாரா நீ? பானு உன்னோட தங்கச்சி, நான் அவ காதலன். அப்ப நான் உனக்கு மச்சி தானே? நீயா? என்ன விஷயம்? உயிர் முக்கியமா காதலி முக்கியமான்னு யோசிச்சு பார்த்தேன். உயிர் தான் முக்கியங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். புத்திசாலித்தனமான முடிவு. பூபதி பணத்தை எங்க புதைச்சு வச்சிருக்க? தண்டையார்பேட் சுடுகாட்டுல. உடனே பரப்பிட்டு வாங்க, புதைச்சிருக்கிற இடத்த காட்டுறேன். ஒண்டியா தோண்டிட்டு இருக்க? நீ விலகு. முட்டி என் கையில கொடு. 2 நிமிஷத்துல பாடியை வெளியே கொண்டு வந்துடுறேன். நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விடிய விடிய தோண்டாலும் பாடி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? இடம் மாறி போச்சு. என்ன சொல்ற? அன்னைக்கு ராத்திரி யாரும் பார்த்துட கூடாதுங்கிற பதட்டத்துல படுத்துக்கிட்டே குழி தோண்டனா எந்த திசையில புதைச்சேன்னு தெரியல. இப்போவாது பதட்டப்படாம நல்ல ஞாபகப்படுத்தி பாரு. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் புதைச்சேன். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்ற? எலும்பு துண்டு கிடக்குதே. அட பாவி, சுடுகாட்டுல எலும்பு துண்டு கிடக்காம இரும்பு துண்டா கிடக்கும்? இது ஒரு அடையாளமா?
இருட்டு நேரத்துல என்னடா ஜோக் அடிச்சுக்கிட்டு வெட்டுங்கடா 6 நாள். வெட்டுங்கப்பா வெட்டுங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வாயா. புணத்தை குழியில கடாசிட்டு நான் வண்ணாரப்பேட்டைக்கு போனோம். ஏன்னா அங்க ஒரு கிழவி புணத்தை எருவராட்டி போட்டு மூடி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் போய் தான் எரிக்கணும். இல்லன்னா அந்த கிழவி எழுந்திருச்சு ஓடிடுவா. அவ சுடுகாட்டுக்கு வர்றது இது 3ஆவது தடவை. இழுத்துட்டு வாயா. வஜர இனிமே தொண்டா போனா வராது, பெட்ரோல் தான் வரும். இவன் நம்மள டபாய்க்கிறான்னு நினைக்கிறேன். நான் உங்களை காடு மாத்திரன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? டேய், உனக்கு கடைசி சந்தர்ப்பம் தரும். உயிர் மேல ஆசை இருந்தா ஒழுங்கா பணத்தை காட்டிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. நான் உனக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தரேன். பூபதியை நீ தான் சுட்டு கொண்டு இருக்க. அவனை புதைச்சு வச்சிருக்கிற இடத்த சொல்லு. பூபதி என் கூட்டாளி, அவனை நான் இது கொல்லணும்? அவன் காதலி மதுபாலாவை உன் மடியில போட்டுக்கிறதுக்கு தான். பாவம் பானு, அவளுக்கு அவன் அண்ணனுக்கு இருந்த குடும்ப சண்டையை பயன்படுத்தி நீ அவனை க்ளோஸ் பண்ணிட்ட. உன் காதலி உதவியோட அவனை எங்க கொண்டு போய் புதைச்சிட்ட. வெரி கிளவர். என்ன மாதிரியார விடுகதை போடுறான்? இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? அவசரப்படாதீங்கப்பா. அவன் போட்ட விடுகதைக்கு அவனையே பதில் சொல்ல வைக்கிறேன். டேய், கடப்பாரை தூக்கி போடுறேன். புனவண்டி அங்க பாரியா. யாரோ இங்க படுத்திருக்காங்கய்யா. அறிவு கெட்டவனே, எலும்பு கூடு. ஆமா, இது ஆம்பளை எலும்பு கூடா பொம்பளை எலும்பு கூடா? இரு பார்த்து சொல்றேன். பொம்பளை எலும்பு கூடியா? என்னையா ஒரு அடையாளமும் இல்ல, எப்படியா சொல்ற? அடையாளம் இருக்கு. அது கைய பாரு, எங்க வச்சு பொத்திக்கிட்டு வெக்கப்பட்டு படுத்திருக்கேன். ஆமாய்யா. நீ ஓடி போய் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூட்டிட்டு வா. நான் அந்த பக்கம் ஓடி போய் போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வரேன். பாருங்க சார் இந்த அக்காம சார். சீக்கிரம் வாங்க சார். மரியாதை வெளியே இல்ல சுட்டு பிடிப்பேன். ஏமே, ஒவ்வொரு மதத்துக்காரங்களுக்கும் மயான ஒரு சென்டிமெண்டான இடம். இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க. பத்திரிகையில போட்டோ வரும், சீக்கிரம் பாப்புலர் ஆகலாம்னு நினைப்பா. அதானே உன்னோட சண்டை போட்டு கத்து ஒண்ணுங்க. எந்த பெட்ட ரவுடி? நீ எந்த பெட்ட ரவுடி? சார், அவங்க தான் ரவுடி, நான் ரவுடி இல்ல. யாருக்கு அத பூசுற? கான்ஸ்டபிள் கையில விளங்க மாட்டேன். எஸ் சார். வெயிட், தயவு செஞ்சு என் கூட இப்படி கொஞ்சம் வாங்க. நான் யாரு, இங்க என்ன நடந்ததுன்னு விவரமா சொல்றேன். தனியா கூட்டிட்டு போய் அரசாங்க ரகசியமா சொல்ல போற? நீ யாருங்கறத பப்ளிக் எங்கே சொல்லு. ஐ அம் a crime branch CID officer. வாட்? நான் பத்திரிகை நிருபர், நீங்க போலீஸ் ஆபீசர். நான் எப்படி நம்புறது? This is my identity card. சார், நான் செய்யாத குத்தத்துக்கு சட்டப்படி எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியலனாலும் சமுதாயத்துல எனக்கு ஜென்ம தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்க. நான் ஒரு நடப்பிட மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் சார் என்ன இப்படி கொல்லாம கொல்றீங்க? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. இத படிச்சு பாருங்க, புரியும். பூபதியின் கொலை வழக்கில் புதிய திருப்பம். கொலைகாரி பானுவை பிடிப்பதற்காக காவல்துறையினர் தீவிர முயற்சி செய்து வந்தது தெரிந்ததே. சக்கரவர்த்தி பேங்க் அதிகாரி போல் நடித்து பானுவின் வீட்டில் தங்கியிருந்து அவளது நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தார். அவர் ஒரு ரகசிய போலீஸ் அதிகாரி என்பது திடீரென்று அம்பலமாகிவிட்டது. இத பாருமா, குற்றங்களை கண்டுபிடிக்கிறதும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதும் தான் எங்க வேலை. அதுக்காக எத்தனையோ வழிகளை கடைபிடிக்கிறோம். ஒரு அரசாங்க அதிகாரி என்ற முறையில் சக்கரவர்த்தி தன்னுடைய கடமை தான் செஞ்சிருக்கிறார். அதை தப்புன்னு சொல்ல வந்திருக்கியா? ஒரு நிரபராஜ நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே, அது தப்புன்னு சொல்ல வந்தேன். வருமானத்துக்கு வழி இல்லாம போனதுனால வீட்டுல ஒரு பகுதி வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் பண்ணல. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க கெட்டிக்காரத்தனமா உங்க ஆளை கொண்டு வந்து வீட்டுல உட்கார வச்சிட்டீங்க. இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் என் கூடவே இருந்து எனக்கு குழி பறிச்சிருக்காருங்க. சக்கரவர்த்தி நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் இல்ல. உனக்காக அவன் என் கூட எவ்வளவோ தூரம் வாதாடி இருக்கிறான். பச்சையா சொல்ல போனா உன்னாலதான் சக்கரவர்த்தி எங்க டிபார்ட்மெண்ட்ல கெட்ட பேர். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க தங்கமான ஆபீசருக்கு என்னால எந்த கெட்ட பேரும் வராது. I promise you. Yes. மிஸ்டர் சக்கரவர்த்தி என் வீட்டுக்குள்ள நுழையிற அடுத்த நிமிஷமே அவரோட பெட்டு படுக்க வாசல்ல இருக்கும். பானு, I mean it. பானு,
எங்க எவ்வளவு தூரம்? போலீஸ் இலாக்காவின் திறமையை பாராட்டணும்னு தோணுச்சு. அத உங்க டிப்டி கமிஷனரை பார்த்து கை குலுக்கிட்டு வரேன். பை தி வே மிஸ்டர் சக்கரவர்த்தி, உங்க நடிப்பு எக்ஸலண்ட். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யூ.